என் கூட பேரா பண்ண ரவி வந்து அவங்க வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா இருப்பாங்க. எனக்கு அவங்களோட பயங்கர டேலண்டான பர்சன் கூட. அதனால அவங்கள எனக்கு பிடிக்கும். ப்ளஸ் சாருகேஜ் வந்து என்னோட ஃப்ரெண்டு, நல்லா க்ளோஸா. நானும் அவனும் நல்லா டான்ஸ் எல்லாம் பண்ணுவோம். ஸோ அதனால நீங்க டான்ஸ் ஆமா சொல்லிருக்கீங்க. அவங்க பயங்கரமா டான்ஸ் ஆடுவீங்க. அது நான் பயங்கரமா இல்ல பண்ணுவேன் டான்ஸ். கண்டிப்பா உங்களை டான்ஸ் ஆட வைக்கிறோம். ஸோ உங்களுக்கு யாராவது வந்து நீங்க ரவி சார் சொன்னீங்க, அப்ப ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னீங்க. எதனா ஒரு நல்ல காம்ப்ளிமெண்ட் சொல்லியிருக்காங்களா? ஏய்ப்பா இந்த சீன் செம்மையா பண்ண நீ வேற லெவல். எதனா ஒரு ரவி வந்து என்கிட்ட வந்து ஒரு ரவியை நான் முந்தின நாள் கிஸ் பண்ணியிருப்பேன். அதாவது அவர் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு, அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நான் கிஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு நிஜமாவே ஒரு ஃபீலிங்ஸோட தான் நான் கிஸ் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு அவன் மேலே ஒரு லைட்டாக ஒரு ஃபீலிங் வரும்போது நான் கிஸ் பண்ணிடுவேன். மறுநாள் வந்து நான் அதே ஃபீலிங்கோட தான் இருப்பேன். ஆனால் அவன் வந்து நான் உட்காந்து ரிப்போர்ட் எழுதிட்டு இருப்பேன், பின்னாடி இருந்து வந்து அனிதா கேன் வி டாக் அபௌட் த கிஸ் அப்படின்வான். அப்போ நான் வந்து வெக்கத்தில் அப்படியே இல்லை சொல்லு அப்படின்னு இருக்கும்போது, இல்லை நம்ம 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறது சரி சொன்னோடனே ஒரு மாதிரி ஃபீலிங் ஆயிட்டு அங்கேயே கண் கலங்கிட்டு திரும்ப அவனை பார்த்தா எங்க அவன் தப்பா நினைச்சு போறானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணெல்லாம் எதுவுமே தெரியாம திரும்பி ஒரு மாதிரி அவங்க ஹக் பண்ணும் போதும் ஒரு ஃபீலோட திரும்ப அவனை பாக்குறப்போ அந்த ஃபீல் இல்லாத மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பான். அது வந்து பயங்கரமா எல்லாருமே டைரக்டர் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு பாடி உன்னோட ஃபீல். டைரக்டரும் இந்த சீன் தாண்டி வேற எதனா சீன் ஏதாச்சும் இந்த பர்டிகுலர் சீன் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணுவா நீ நீங்க பண்ணதிலே அப்படின்னு சொல்லியிருக்காரு டைரக்டர். அதான் ஒவ்வொரு அதான் அந்த அடிக்கிற ஷாட் ஒன்று வரும், ரவி அடிக்கிற ஷாட். அது முடிச்சுட்டு நான் வந்து அடிக்கிற ஷாட் கூட இல்லை, அது முடிச்சுட்டு நான் வந்து ஒரு இடத்துல உட்காந்து இப்படி பொறுமையா அழுதுட்டு இருப்பேன். ஆக்சுவலி நான் கிளிசரின்லாம் போட மாட்டேன். ஆமா நேச்சுரலா தான் அழுவேன். இது வரைக்கும் நான் பண்ண எது எல்லாரும் மாதிரி நானும் அதை பண்ண போறேன். எங்க உடனே அழுது காட்டுங்க, பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஐயோ இப்ப இல்ல, தொடர்ந்து பேசுவோம். அது கிளிசரின் போடாம அழுதேன். அது ஃபர்ஸ்ட் டேக் போச்சு, ஒரு ஃபோக்கஸ் மிஸ் ஆயிடுச்சு. திரும்ப ஒன்று போச்சு, திரும்ப ட்ராலில வந்துட்டு இருந்தாங்க, அதுலயுமே ஃபோக்கஸ் மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு லைட்டிங் மிஸ் ஆயிடுச்சு. இது 3 டேக் முடிஞ்சோ நான் வந்து பயங்கரமா அது ஒரு மாதிரி உள்ள போயிட்டேன். அந்த ஒரு ஃபீல்குள்ள போயிட்டு கண்ணுல இருந்து மாலையா தண்ணி வருது. நல்லா அழுதமா நீ அனிதா அப்படின்னு. ஆமா நல்லா வந்து ஆக்சுவலி ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. இந்த ஒரிஜினலா அழுதா இந்த ஒரு மாதிரி சீக்ஸ் எல்லாம் பிங்க் ஆயிடும், ஒரு மாதிரி இதுவா இருக்கும்ல, கண்ணெல்லாம் ரொம்ப பயங்கர ரெட். அதுல இருந்து வர்றதுக்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஆச்சு கண்ணுல இருந்து தண்ணி. நீங்க சொன்னீங்களே இதை வச்சுட்டு அந்த சீன் அப்படி வச்சுட்டு கட் பண்ணி பசங்க போட்டுருவாங்க எடிட் பண்ணி, நம்ம இது பண்ண தேவையில்ல, அவங்களே பண்ணிடுவாங்க.